அண்மைச் செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் ராமராஜபுரத்தில் மர்மமான முறையில் கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமராஜபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரது மனைவி சிவகாமியிடம் வரதட்சணை கேட்டு அடிக்கடி தகராறு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மர்மமான முறையில் சிவகாமி உயிரிழந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் உடலை கைப்பற்றி போலீசார் உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் உறவினர்கள் தற்பொழுது தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு திண்டுக்கல்லிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு திண்டுக்கல்லில் இருந்து எமது செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வகுமார். கர்ப்பிணி பெண் உயிரிழப்பில் கணவன் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள ராமராஜபுரத்தை சேர்ந்தவர் செல்வராஜ். மைக் செட் உரிமையாளரான இவருக்கும் கடையாண்டிபுரத்தை சேர்ந்த கூலி தொழிலாளரான சேகர் நாகலட்சுமி தம்பதியின் மகள் சிவகாமி என்பவருக்கும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகியுள்ளது. இவர்களுக்கு 3 வயதில் சுபஸ்ரீ என்ற பெண் குழந்தை உள்ள நிலையில் சிவகாமியிடம் வரதட்சணை கேட்டு கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சிவகாமி வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து தகவல் இருந்து சம்பவ இடத்துக்கு வந்த அம்மைநாயக்கன் காவல்துறையினர் சிவகாமியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிவகாமி கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த சிவகாமியின் உறவினர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அம்மைநாயக்கனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வரதட்சணை கொடுமையால் சிவகாமி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை காரணமான அவரது கணவன் உட்பட 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி காலை 9 மணியிலிருந்து தற்போது வரை சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக கரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மைநாயக்கனூர் காவல் நிலைய முற்றுகை மற்றும் தர்ணா போராட்டத்தால் பரபரப்பு நிலை வருகிறது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.